ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்தாச்சு. ரெண்டாவது குழந்தை தான் வந்து பிறந்திருக்கு. ஸோ அதை பற்றி வீடியோ தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து நம்ம ஜெனிஸா எல்லாருக்கும் தெரியும். பெண் குழந்தை நாங்கள் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பொம்பளை பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பிறந்ததான் இவா. ரெண்டாவது ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கட்டும், அதோட வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் ஒரு பிளானிங்கில் இருந்தோம். ஆம்பளை பிள்ளை தான் அப்படின்னு நினச்சிட்டோம். ஆனால் ஒரு கேப் வந்து நாங்கள் வந்து எப்போவுமே இவா பிறந்தப்புறம் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 இயர் வந்து கேப் இருக்கணும் அப்படின்னு வந்து நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா அப்படின்னா வந்து இவளையும் வந்து ஹேண்டில் பண்ணணும், புதுசாக பிறக்கிற குழந்தையும் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு 5 இயர் கேப்பாவது இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. அந்த கேப்பில் தான் வந்து கன்சீவ் ஆகி வந்து இப்போ வந்து குழந்தை பிறந்திருக்கு. நாங்கள் வந்து குழந்தை வந்து தனிச்சதுலேருந்து ஆம்பளை பிள்ளைய தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பையன் 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 அப்படிதான் வந்து வயிறு பார்க்கும்போதும் அது எப்படின்னா ஊச்சா இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. ரவுண்ட் ஷேப்பில் இல்லை. ஸோ வந்து பையன் தான். இவெல்லாம் வந்து தம்பி தம்பி அப்படி தான் சொல்லுவா. எல்லாருமே வந்து பையன் பையன் அப்படி தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். நிறைய இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் வந்து நான் வந்து போஸ்ட்டும் போட்டிருப்பேன். வளகாப்பு ஃபோட்டோ ஷூட் வச்சுருந்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் போட்டிருப்பேன். அதை நிறைய இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்கு பாய் பேபி தான் அப்படி வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து டேட் வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ஒரு ஆகஸ்ட் 12ஆம் தேதி வந்து என்னை வந்து அட்மிட் ஆக சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி எப்போவுமே வருஷம் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போவோம். ஆனால் ஒரிஜினலாக எனக்கு டேட் வந்து செப்டம்பர் 3 தான். ஆனால் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க, நீங்கள் அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிஹெச்சில் தான் வந்து நாங்கள் வந்து பேபி வந்து பிறந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம். நம்மளுக்கு தான் 2 வாரம் நம்ம டைம் இருக்குல்ல. 38ஆவது வாரத்தில் அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு 2 வாரம் டைம் இருக்குனால நம்ம கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு எங்களோட காமநாயக்கம்பட்டி கோயில் வந்து அந்த திருவிழாவுக்கு 3 நாள் வந்து நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு நல்லபடியாக ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணோம். ராட்டினம் எல்லாம் நான் ராட்டினம்லாம் சுற்றலை, அந்த வேடிக்கை மட்டும் பார்க்க போனேன். அதெல்லாம் பார்த்துட்டு 15ஆவது நாள் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்னைக்கு தான் அங்கே 10ஆம் திருவிழா. அன்னைக்கு தான் வந்து எல்லாம் வந்து கறிலாம் வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து எல்லாருமே சுற்றி பார்க்க போனாங்க. எனக்கு மைல்டாக வந்து ஸ்ட்ராங் பெயின் வந்து இருந்துச்சு. எப்போவுமே சூட்டு வலி வந்து லைட்டாக வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கும். நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். அது சூட்டு வலி 8ஆம் மாதத்துலேருந்து ஓயாமல் ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம். அது சூட்டு வலி, அதனால் நீங்கள் ஓயாமல் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சூட்டு வலியாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லோரும் கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்க. ராட்டினம்லாம் சுற்றி பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் லைட்டாக பெயின் இருக்கனால ரொம்ப தூரம் அது சரியான க்ரௌடாக இருக்கும். அந்த இதில் வந்து நம்ம நடந்து போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே இருந்துக்கிட்டேன். அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இவங்க மட்டும் பாப்பா மட்டும் வந்து இந்த பலூன்லலாம் ஏறி குதிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பக்கத்தில் மட்டும் வளையல் கடை அப்படிலாம் போயிட்டு கொஞ்சம் வளையல் மட்டும் நான் வாங்கிட்டு நான் வந்து படுத்துட்டேன். இந்த கட்டில்லாம் வந்து நாங்கள் கொண்டு போயிருந்தோம். அவங்க வீட்டு மாதிரி செட்டப்பில் தான் வந்து இருக்கும். அப்புறம் இவங்க பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டாங்க. நான் வந்து படுத்தாச்சு. எல்லாருமே வந்து கோயிலை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்து போயிட்டு வந்து ஒரு 11:30 இருக்கும். எல்லோரும் வந்தாங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக வந்து அப்புறமா நைட் சாப்பிட்டேன். லைட்டாக வந்து வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தது. நான் சூட்டு வலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட வந்து லைட்டாக வயிறு வலிக்கு அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். அத்தை வந்து இந்த பெருங்காயத்தை வந்து பெருஞ்சீரகத்தை வறுத்து வந்து கஷாயம் பண்ணி தருவாங்க. அது குடித்தோம்னா சூட்டு வலியாக இருந்தால் உடனே போயிடும். அந்த மாதிரி தான் எப்பவும் குடிச்சிட்டு இருந்தோம். உடனே அதை வறுத்து கஷாயம் பண்ணி தந்தாங்க. போகலை. வலி வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நிறைய பேர் வந்துச்சு உடனே கிளம்பிடுங்க, ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் இல்லை, சரியான க்ரௌடு, 10ஆம் திருவிழா வேறு, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேயும் பக்கத்தில் ஃபெசிலிட்டி கிடையாது, ஏன்னா அது ஒரு வில்லேஜு. அதனால் வந்து கிளம்பிடுங்கன்னு பாதி பேர் சொன்னாங்க. எனக்கு நான் வந்து இல்லை இது சூட்டு வழியாக தான் இருக்கும், நான் இங்கேயும் இருந்துக்கிறேன். காலையில் எப்பவும் கிளம்புறதா, ரெகுலராக காலையில் வந்து காணிக்க போட்டு நம்ம எப்பவும் போல் வேனில் கிளம்புறது. சரி இல்லை இருப்போம் அப்படின்னா காரும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இருக்கட்டும் அப்படிங்கிறக்கானே ஹாஸ்பிட்டலோட ஃபைல் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். சரி அப்புறம் வந்து இல்லை நீங்கள் கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொழுந்து வந்து சத்தம் போட்டா. ஏதாவது எமர்ஜென்சினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி திட்டினோடனே சரி ரைட்டு கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்க பாப்பாலாம் தூங்கிட்டா. பாப்பா தூக்கத்தில் தான் வந்து ஒரு 1 மணிக்கு அங்கேருந்து வண்டி எடுத்தோம். இவங்க அத்தை ஒரு குழந்தை அவங்கள மட்டும் கூப்பிட்டு நாங்கள் காரில் வந்தோம். மீதி எல்லாருமே அங்கே அப்படி திங்ஸ் கிடந்தது. அதெல்லாம் பேக் பண்ணி வந்து காலையில் வந்து அவங்க எல்லாருமே வரணும். நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. மேடு பள்ளமாக வந்து ஒரு வில்லேஜ் ரோடுனால குண்டும் குழியுமாக இருக்கும். அது வரைக்கும் இவங்க ஸ்லோவாக ஓட்டிகிட்டே வந்தாங்க. நான் வந்து காரில் வந்து டைம் செக் பண்ணிகிட்டே வரேன். எனக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வலி வந்து போச்சு. நான் அச்சோ லேபர் பெயின் தான் போடையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுக்கெல்லாம் காட்டக்கூடாது, ஏதாவது இதாகிடும்னு சொல்லிட்டு நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் நேராக வீட்டுக்கு போய் திங்ஸ் எடுத்துட்டு, ஏன்னா எந்த பேபிக்கான உண்டான திங்ஸ் ஆல்ரெடி பேக் பண்ணி தான் வச்சுருந்தோம்.
ஆனால் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அத்தை வேண்டாம், நேராக ஜிஹெச்சில் தான் பார்த்துட்டு இருந்தோம், ஜிஹெச்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அத்தை வந்து ஜிஹெச்சில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. நேராக லேபர் வார்டுக்கே போயாச்சு. பெயின் வந்து அங்கேயே போயிடலாம், அங்கேயே போயாச்சு. ஆல்ரெடி வந்து 8ஆம் மாதம் எனக்கு அட்மிஷன் கார்டு போட்டிருந்தாங்க. அதை வச்சு மறுபடியும் செக் பண்ணிவிட்டு அட்மிஷன் போடுறதுக்காண்டி என்னையும் அத்தையும் மட்டும்தான் உள்ளே விட்டாங்க. லேடிஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க, ஜென்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. உள்ளே போய் அந்த நர்ஸக்கா வந்து செக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம கேஷுவலாக வந்து நான் சிரித்து பேசிகிட்டு இருந்தேன்னா, வலி உண்மையிலே வந்துச்சுன்னா சொல்லுங்கள், சும்மா வந்து வந்துச்சுன்னா வந்து சும்மா வலிக்கு லைட்டாக வலிக்கிறதுக்கெலாம் வந்து சொல்லக்கூடாது. உண்மையிலே வலி இருந்தால் தான் வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து செக் பண்ணியிருக்கேன், உண்மையில தான் வலி வருது, இப்போ வரல, ஆனால் ஆல்ரெடி வந்துச்சு அப்படின்னா அந்த அக்கா ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்த்தேன். வயிறு அப்படியே நல்லா கல்லாயிட்டு அப்படியே லூஸ் ஆச்சு. 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல 2 வாட்டி இந்த மாதிரி ஆச்சு. உடனே ஒரு பெரிய டாக்டர் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி 2 வாட்டி அவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகி ஆகுது அப்படின்னு சொல்லி வலி வந்து போகுது அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. உடனே அவங்க 4 மணிக்கு, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனது 3 மணிக்கு, 4 மணிக்கே வந்து எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு அத்தைட்ட அவள்வா டக்குன்னு வந்து அந்த ஜுவல் எல்லாத்தையும் வந்தோடனே திட்டினாங்க. எங்கம்மா கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி வந்திருக்கீங்க. ஏன்னா நான் ஜுவல்லாம் போட்டிருந்தேன், பூலாம் வச்சுருந்தேன், எல்லாமே வச்சுருந்தேன். உடனே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொன்னாங்க. வாட்சி கீச்சு எல்லாத்தையுமே, இந்த கம்மல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அத்தைக்கு அவசரத்தில் என்ன கையும் போடல, அந்த கம்மலுக்குள்ள எதுவுமே போக மாட்டாங்க. அவங்க திட்டுறாங்க, டக்குன்னு கழுத்துங்க, சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த 1 ஹவரில் வந்து பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லாம் எடுத்து டெஸ்ட் ஊசி போட்டு எல்லாமே இதுன்னு எனக்கு தலையெல்லாம் பின்னி ஆப்ரேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக 4 மணிக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள வந்து உள்ளே என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களை நான் பார்க்கவே இல்லை. உள்ளே இறக்கி விட்டதோடு சரி, நான் உள்ளே போயிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எனக்கு உள்ளே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட்டில் தான் வந்து நாங்கள் செக் பண்ணோம். ஜிஹெச்னாலே ஒரு மாதிரி பயமாக இருந்தது, எப்படி பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருந்தது. அப்புறம் எனக்கு இந்த கொண்டெல்லாம் போட்டுட்டு வந்து ஆப்ரேஷன் ட்ரெஸ்லாம் வந்து உடுத்துட்டாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து பாத்ரூம் போகிறேன். எனக்கு பெயின் வந்து ரொம்ப அதிகமாகிட்டு, ரொம்ப ஒரு மாதிரி மோஷன் வர மாதிரி, அந்த மாதிரி வயிற்று கலக்கிறதுக்கு மாதிரி பெயின் இருந்துச்சு. பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு நான் போயிட்டேன். என்னை பிடிச்சி இழுத்து ஒரு 10 நிமிஷமாக உள்ளே உட்காந்துட்டேன். பாத்ரூம் வரல. அந்த நர்ஸக்கா பிடிச்சி, ஏம்மா நீ குழந்தைய உள்ளே பெற்று போட்டுறாதாம்மா, வாமா அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் லேபர் வார்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு வந்து என்னை வீல் சேரில் வந்து உட்கார சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட வந்து கீழே இருந்து லிஃப்ட் மூலியமாக வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போகணும். அவங்க வந்து என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணாங்க. ஒரே ஒரு வாட்டி மட்டும் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன்லாம் வந்து உள்ளே விட மாட்டாங்க, ஜென்ஸ் வந்து நாட் அலோடு. அப்புறம் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க வந்து மறுபடியும் வாட்ச்மேன்ட்ட சொல்லி அந்த என்ட்ரன்ஸில் மட்டும் அவங்கள வந்து விட்டாங்க. உடையும் அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன். எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எப்படின்னா குழந்தை பார்க்க போகிறோன்னா அது ஒரு பயம் இருக்கும். அது ஆப்ரேஷன், ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன், செகண்ட் ஆப்ரேஷன் தெரிஞ்சுட்டு, ஆனால் ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களை பார்த்துட்டு, இவங்க இறக்கி விட்டதோடு சரி இவங்களை பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் வந்து ரொம்ப நல்லா பார்த்தாங்க, ரொம்ப காமாக பேசுனாங்க, சூப்பராக பார்த்தாங்க. 2 லேட் டாக்டர் வந்துட்டாங்க. அந்த டைம்லேயே மயக்க மருந்து டாக்டர் வந்துட்டாங்க. அடுத்த 1 ஹவரில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அத்தனை கேஸையுமே தள்ளி வச்சுட்டாங்க. அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு தான் உண்டான வேலையெல்லாம் பார்த்தாங்க. மயக்க மருந்து டாக்டருக்கு முன்னாடி எனக்கு வந்து முன்னாடி பேசிகிட்டே இருந்தாங்க, எதுக்கும் பயப்படக்கூடாது, மயக்க மருந்து டாக்டர் வந்து ஊசி போடுவாங்க, நீங்கள் பயப்படாமல் இருங்க, அந்த மாதிரி பேசினாங்க. அதே மாதிரி மயக்க மருந்து டாக்டரும் வந்து ஊசி போட்டாங்க. பொறுமையாக சொல்லிகிட்டே தான் போட்டாங்க. எதுவும் செஞ்சதுன்னா சொல்லுங்கள், லைட்டாக முதுகு மட்டும் சுரிக்காமல் உட்காந்துக்கோங்க, லைட்டாக ஒரு சின்ன ஊசி தான் அப்படின்னு சொல்லிகிட்டே போட்டாங்க. ஃபஸ்ட்டு ஊசி வந்து கொஞ்சம் லைட்டாக தர மாதிரி இறங்கிட்டு உடனே மறுபடியும் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து போட்டாங்க. 2 டைம் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சிசரியன் பண்ணுறதுக்கு 2 லேடி டாக்டர் தான் வந்திருந்தாங்க. 2 பேருமே வந்து பேசிகிட்டே தான் வந்து சிசரியன் பண்ணாங்க. என்னை வந்து கேட்டாங்க, கீழே வந்து சைன் கேட்டிருந்தாங்க, எந்த குழந்தையா இருந்தாலும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் எந்த குழந்தையா இருந்தாலும் ஃபேமிலி பிளானிங் வந்து பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சைன் போட்டுட்டு தான் நான் ஆல்ரெடி வந்தேன். அதே மாதிரி அங்கேயும் வந்து குழந்தைய வந்து அவங்க வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுக்கையுமே வந்து எனக்கு அழுது சவுண்ட் வந்து கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னை கேட்டாங்க, ஏம்மா உனக்கு உண்மையிலே வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணணுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் எனக்கு பண்ணிடுங்க, எந்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து குழந்தைய என்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
ஜெனிசாவுக்கும் அப்படி தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கும் போது குழந்தைய காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து காட்டவே இல்லை. ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன பொண்ணு கேட்டவங்க ஒரு பொண்ணு சொன்னால் எக்கா அழகாக பாய் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தி சொன்னால் பொண்ணுன்னு சொன்னால், இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு உள்ளே போய் வார்டில் போய் தான் வந்து அம்மா சொன்னாங்க பொண்ணு குழந்தை பிறந்திருக்குன்னு. அதேமாதிரி இங்கேயும் வந்து டாக்டர் எனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் அவங்க வந்து காட்டலை. கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கு ஸ்டிச்லாம் போட்டு அவங்க வந்து பயப்படுறாங்க. நிறைய பேர் வந்து செகண்ட் வந்து பொன் குழந்தை சொன்னால் ஏதாவது ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயப்படுறாங்க. உடனே எனக்கு ஸ்டிச்சர்ஸ்லாம் போட்டுட்டு குழந்தைய வந்து இப்படி தூக்கி காட்டினாங்க. ஒரு மாதிரி இப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரி பர்பிள் கலர் வந்து ரொம்ப அழகாக இருந்தா, கொஞ்சம் பெரிய பொண்ணாக தெரிஞ்சா, எனக்கு பார்க்க கொஞ்சம் கருப்பாக தெரிஞ்சா. அதுக்கப்புறம் பார்த்தா வந்து அவன் நல்ல கலராக இருந்துக்கா. ஸ்டிச்சஸ் ஃபேமிலி பிளானிங் எல்லாமே போட்டாங்க. நவாப்பழம் சாப்பிட்டனால ஒரு கால் ஃபுல்லா நவாப்பழ கலர்லயே வந்துச்சு. நவாப்பழ கலர்லயே தான் கால்லாம் இருந்தது. கரெக்டா வந்து அன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி. அன்னைக்கு தான் வந்து பாப்பா வந்து விடிய காலையில ஒரு 4:53க்கு பிறந்தா. எனக்கு வந்து எப்படி சொல்றது, பொண்ணுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெண் குழந்தைங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து நான் வந்து எனக்கு என் கூட பிறந்த அண்ணன் இருக்கு, தங்கச்சி இருக்கு, தம்பிங்கிற உறவும் கிடையாது, அக்காங்கிற உறவும் கிடையாது. அந்த உறவு அக்கா தம்பி உறவு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால இவளுக்கு வந்து தம்பி இருந்தா அது நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா தங்கச்சின்னு பிறந்திருக்கா. இது வந்து இன்னுமே கூட கொஞ்சம் பாண்டிங்கா 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணா இருப்பாங்க. எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்தது ரொம்ப சந்தோஷம் தான். லிட்டில் டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான், என்னன்னா ஆம்பளை பிள்ளை பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி. மற்றபடி பெண் குழந்தை தான் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு இன்னொரு மகாலட்சுமி வந்து பிறந்திருக்காங்க. இது வந்து என்னோட ஒப்பீனியன். இவங்ககிட்ட வந்து எப்ப சொன்னாங்க எப்படி பெண் குழந்தைன்னு சொல்லி எனக்கு தெரியல. அது அவங்க தான் சொல்லணும். இல்லை ஒரு 4:52 இருக்கும். அப்புறம் கரெக்டாக உள்ள ஜென்ஸ் ஆட்டோலோடு அதனால் வெளியே வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது அம்மா அப்படியே ஒரு 2-3 ஸ்டெப்பு இறங்கி அப்படியே வந்தாங்க கையில் குழந்தையோட. அப்புறம் நான் என்ன சொல்கிறது, சொல்ல வார்த்தையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ அம்மாட்ட கேட்டேன் என்ன குழந்தைம்மா அப்படின்னு. பொண்ணு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ஏன் அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா, நான் எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நான் கமலாயம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு, அதுவும் ஒரு மாதா கோயில் போயிட்டு கோயிலிருந்து நேராக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம். வந்த உடனேயே கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறக்கிறதும் பொண்ணு குழந்தை அப்படிங்கிறப்ப அந்த மாதாவே நம்ம கையில் வந்து இறங்கின மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பி அந்த டைம். நல்லா புதுசுன்னு அழகாக இருந்தா. அதுக்கப்புறம் அம்மாட்ட கேட்டேன் அவள் எப்படி இருக்கான்னு கேட்குறவங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெனிஸா தான் அவளை நல்லா பார்த்துக்கிட்டா. ஏன்னா பேபி பிறந்த உடனே வந்து கூட அம்மாவும் பாப்பாவும் மட்டும் தான் உள்ளே இருந்தாங்க. இருக்கும்போது பாப்பா தான் பைய தூக்குறது எல்லாமே அவள் தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஏன்னா நம்ம வாசலேருந்து எட்டி தான் பார்க்க முடியும், உள்ளே போக முடியாது. அது ஒரு பெரிய ஒரு கஷ்டம். அதை அந்த கஷ்டத்துலேயும் குழந்தை கையில் வரும்போது அந்த கஷ்டம்லாம் ஒன்றுமே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். பாப்பா வந்து நடுவில் லைட்டாக முடிச்சுட்டே இருக்கா. அதனால தான் அவங்க போய் பார்த்துட்டே வராங்க. நான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மயக்கம்லாம் வரல. ஜெனிஸா இருக்கும்போது கொஞ்சம் மயக்கம் இருந்தது, இதுக்கும் வந்து மயக்கம் இருந்தது. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மா ஷிவரிங் இருந்தது, ரொம்ப அப்படியே கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குற மாதிரி ஷிவரிங் இருந்தது. என்ன பெட்ல வந்து தூக்கி போடுறதுக்கு 2 ஜென்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ கொழுந்தோன்னு வந்து தூக்கி போட்டாங்க. இவ கார்ல இருந்து வர்றதுனே தூங்கிட்டு தான் இருந்தா. அப்புறம் முடிச்சுட்டா. வீட்டில் வந்து ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட செய்ய மாட்டா. ஆனால் அங்கே வந்து பாப்பா பிறந்திருக்கா அப்படின்ன உடனே எங்கள் அத்தை பின்னாடி வந்து கட்டைப்பை வந்து வெயிட்டாக இருக்கும். ஸ்டெப்ஸில் வந்து ஏறிட்டு அந்த கட்டைப்பையை தூக்கிட்டே வந்திருக்கா. அத்தை மட்டும்தான் வெளியே உட்காந்துருந்தாங்க. 2 லேடி டாக்டருமே வந்து உள்ளே வரும்போது என்னம்மா நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க, எல்லாருமே வந்து கோயிலில் இருந்தாங்க, யாரும் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைம்மா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தனியாக இருக்கேன் கொஞ்சம் வந்து அழுக வந்துட்டு நம்ம மட்டும் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தோடனே கையில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் பாப்பாட்ட விட்டு தான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் அங்கே வந்து இருக்கும். அதுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஜென்ஸ் வந்து உள்ளே போகக்கூடாது. இவ தான் என் பக்கத்துல இருந்து, நான் மயக்கமாகவும் இருந்தேன், பேபியுமே இவ தான் வந்து பக்கத்துல இருந்து யாரும் தூக்கிட்டு பேசக்கூடாதுல்ல. அதனால நான் வந்து பார்த்துட்டே இருந்தா. ஒரு கட்டத்தில் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் சின்ன பிள்ளை தானே, விடிய காலம் பிறந்தனால ஒரு நேரத்தில் அப்படியே பெட்டில் சாஞ்சு அப்படியே தூங்கி இருந்திருக்கா. அப்புறம் அத்தை வந்து பார்த்துட்டு இவளையும் பார்த்துட்டு பாப்பாவையும் வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் கோயிலேருந்து எல்லாரும் வரையும் அடுத்தடுத்து வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆமாம், நிறைய பேர் வந்து பார்த்துட்டாங்க. அப்புறம் ஜிஹெச் வந்து அது வந்து நான் இவ்வளோ நாள் நினச்சேன் ஜிஹெச்சில் வந்து பார்க்குறது வந்து பயமாகவே இருந்துச்சு. நம்மளை வச்சு தான் ட்ரைனிங் எடுப்பாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் வந்து தூத்துக்குடி, நம்ம ஊர் வந்து தூத்துக்குடி,
ரொம்ப சூப்பராக பார்க்காங்க. நார்மலாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம்னா வந்து 1 lakh ஆகும். அது போக வந்து ஃபேமிலி பிளானிங்க்கு வந்து ஒரு 50,000 ஆகும். அது போக இதர செலவுலாம் சேர்த்து ஒரு 2 lakhs வந்து ஆயிருக்கும். ஆனால் ஜிஹெச்சில் போனதுனால அந்த அளவுக்கு நமக்கு செலவு இல்லை. ஒரு இதர செலவுகள் மட்டும்தான், ஒரு 20,000 அந்த மாதிரி தான் ஆச்சு. ஆனால் வந்து சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ஹெட்டில் உள்ள டாக்டர் கீழே அசிஸ்டன்ட் டாக்டர் இருக்காங்க, அது கீழே வந்து ஒரு ஹெட் நர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளை வந்து 3 பேர் ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டே இருக்காங்க. நல்லா மருந்து போட்டு விட்டாங்க. புண்ணு ஆறின பிறகு தான் நல்லா பார்த்து சூப்பராக 6 daysல வந்து என்னை வந்து விட்டாங்க. சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். செம்ம நீட்டாகவும் இருந்தது. ஜிஹெச் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. நான் காரில் தூங்கிட்டேன்னா அடுத்து அப்பாலாம் அங்கே போய் உட்காந்துட்டாங்க. நான் வந்து எழுந்திரிச்சிட்டு காரெலாம் திறந்து வெளியே வந்து அழுதுட்டு இருந்தேன்னா அடுத்து தான் சித்தப்பா வந்து அங்கே இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. நீ பேசு. அவ்வளோதான். பொம்பளை பிள்ளை பிறந்தேன்னு சொல்லும் போது இப்படி தான் இருந்தது எங்களோட ரியாக்ஷன். எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எந்த பிள்ளை எப்போவுமே மைண்ட் செட் வந்து எந்த பிள்ளையாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு வச்சு கூடுதலாக வந்து ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லிட்டு நேம்லாம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து பொம்பளை பிள்ளை பிறந்ததுல வந்து ரொம்ப வந்து சந்தோஷம். தேவதையே வந்து எங்களுக்கு வந்து பிறந்திருக்கா. ஃபஸ்ட்டு ஒரு தேவதை, அடுத்து ஒரு தேவதை, 2 தேவதை வந்து கிடச்சிருக்காங்க. நாங்கள் வந்து பாக்கியம் பண்ணியிருக்கோம், ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து எங்களுக்கு வந்து தேவதைகளாக வந்து அழகாக பிறந்திருக்காங்க. ஸோ எங்களோட வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். பாப்பா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.